உண்ணாமல உமையவளே அண்ணாமல நம. உண்ணாமல உமையவளே அண்ணாமல நம. உண்ணாமல உமையவளே அண்ணாமல நம. உண்ணாமல உமையவளே அண்ணாமல நம. அம்மை அப்பன் துணை. என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுவேன். இப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கிறேன். என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் அம்மை அப்பன் துணை இருக்கட்டும்னு வேண்டிக்கிடுவேன். இந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரோட கிரிவலத்தை பற்றியும் ஏன் அப்பா அண்ணாமலையார் நமச்சிவாய இப்படின்னு சொல்கிற எல்லா மந்திரத்தையும் மாதம் பௌர்ணமிக்கு இந்த மலைக்குள்ளே கேட்கலாம். அண்ணாமலையாருக்கு அரோகரா இப்படி எல்லாமே இந்த பதிவு மூலமாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விளக்கம்தான். நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் யாரோடையது கேட்டால் சிவனுடையது. நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் சிவனுடையது தானே வச்சுக்கோ. ஆனால் திருவண்ணாமலைக்குள்ளே வரும்போது என்ன சொல்லணும்? ஓம் நமச்சிவாயா இல்லை சிவாய நம அப்படின்னா சொல்லணும். அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார். அப்போ அண்ணாமலை யார் உண்ணாமலை தாயார் யாருன்னு மனித ஜென்மம் தெரிஞ்சுக்கிடணும். ஆனால் மனிதன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான்? உண்ணாமலையோட கணவர் பேர் அண்ணாமலையார். எப்படி? உண்ணாமலையாரோட மகன் பேர் அண்ணாமலையார்னு தெரியாது. ஆனால் மனிதன் கற்றுக்கிட்டது என்ன? அண்ணாமலை. அப்போ இந்த உண்ணாமலையாரோட கணவன் தான் அண்ணாமலையார். இப்படின்னு தான் மனிதன் கற்றுருக்கிறான். மனிதனுக்கு தெரியும். கேட்டால் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் சிதம்பரம் 5 சிதம்பரம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் யாரோடையது? ஏன்னா சிவன் தான் பெருசு இந்த அண்ட சராசரத்தில். சிவனை தோற்றி வைத்தது யாரு? சிவனை உலகத்துக்கு தோற்றி வைத்தது யாரு? பிரம்மாவுக்கு 5 முகம். பிரம்மாவுக்கு 5 முகம்னு மனிதன் சொல்லுவான். ஆனால் ஒரு முகம் சிவன் கிள்ளிட்டாரு. ஆனால் விநாயகருக்கு முகம் வச்சது அப்பன் சிவன் தான். ஒரு குழந்தையோட தலையை கிள்ளிட்டு சிவன் விநாயகருக்கு ஆனை முகம் வச்சார். அப்போ ஆனை முகம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட முகம் என்ன? அதெல்லாம் தெரியாது. சரி, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி வந்த கதை திருவண்ணாமலை. படைப்பு கடவுள் நான் தான் பெருசு, காக்கும் கடவுளில் விஷ்ணு நான் தான் பெருசு. அப்பனுக்கு மகனுக்குள்ள பிரச்சனை, அது யாரும் சொல்லலை. விஷ்ணு தோற்றி வைத்த பிரம்மா, நம்ம அறிகிறது பிரம்மான்னு அறிகிறோம். ஆனால் அது மகன் யாருமே சொல்லலையே. பிரம்மாவை தோற்றி வைத்தது யார்? மகாவிஷ்ணு. அந்த பிரம்மாவுக்கு 5 முகம். அந்த 5 முகத்தை தான் பஞ்சாட்சர மந்திரம் திருவண்ணாமலை நமச்சிவாயா பஞ்சாட்சர மந்திரம். அது சிவனுடையது தான் 5 எழுத்து மந்திரம். நமச்சிவாயா பஞ்சாட்சர மந்திரம் சிவனுடையது. ஆனால் ஓம் சேர்த்தா 6 முகமாகிடுது. 6 முகம் திருவண்ணாமலை. 6 முகம் திருவண்ணாமலை. அதுக்கு தான் கார்த்திகை தீபம் ஏற்றுற கதை. இந்த 6 முகம்தான் திருவண்ணாமலைன்னு சொல்லும்போது ஓம்ங்கிற பிரணவ பொருள் யாருக்கு சொந்தம்? தாய்க்கு சொந்தம். தாயோட பேர் கரெக்டாக சொல்லட்டும் பார்ப்போம் இந்த பாரத பூமியில். இல்லை தாய்க்கு தோன்றிய மகனோட பேர் முதல்ல சொல்லட்டும் பார்ப்போம். பார்வதி தோற்றி வைத்த விநாயகர். சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 முகம். மகாவிஷ்ணு தோற்றி வைத்த பிரம்மா. இப்படி அறியும் போது இந்த பிரம்மா விஷ்ணு ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்த அண்ணாமலையார் கதையை சொல்லுங்க. இந்த 14 கிலோமீட்டரில் கிரிவல பாதையில் அஷ்டலிங்கம் 8 லிங்கம் வச்சுருக்கு. காரணம் என்ன? வல்லவ மகாராஜாவுக்கு குழந்தையாய் பிறந்த அண்ணாமலையார் யார்? அருணகிரிநாதர் ஒரு அரசனுக்கு வேண்டி மூலிகை எடுக்க போனார். தான் தேகத்தை போட்டுட்டு கிளி அவதாரம் எடுக்க போனார். கடைசியில் அந்த கிளி மீனாட்சியோட தோளில் இருந்த கதை என்ன சொல்லுங்க. ஏன்னா சித்தர்கள் திருவண்ணாமலையில் கோடி சித்தர்கள் இருக்காங்க, கோடி புத்தர்கள் இருக்காங்க. ரிஷிக்குள்ள அர்த்தத்தை சொல்லு. ரி என்றால் அரியோடையது, சி என்றால் சிவனுடையது. வாழும்போது எல்லாருமே அரி, மறைஞ்சாதான் சிவன் ஆக முடியும். நீ வாழும்போது அரியும் தெரிஞ்சுக்கிட மாட்டேக்க, சிவனையும் தெரிஞ்சுக்கிட மாட்டேக்கிற. உனக்கு சங்கரன் வேற, நாராயணன் வேற. ஹரிச்சந்திரன் கதை. ஹரி சங்கரன் அது உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரே கதை. நெல்லையப்பர் காந்திமதி. ஆனால் நீ அதையும் எடுத்துக்கிட்ட. நெல்லையப்பர் என்றால் சிவன் ஸ்தலம்.
இப்படி நெல்லையப்பர் சிவன் ஸ்தலம், திருவண்ணாமலை அது சிவன் ஸ்தலம். என் அப்பன் அண்ணாமலையார். உங்கள் அப்பா அண்ணாமலையார் தானடா, உங்கள் அப்பா அண்ணாமலையார் தானே. அண்ணாமலையார் யாருடா சொல்லணும். நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் யாருக்கு சொந்தம்? வர்றோம் பூரா எங்கள் அப்பா அண்ணாமலையார், எங்கள் அப்பா அண்ணாமலையார், எங்கள் அப்பா அண்ணாமலையார். அண்ணாமலையார் எங்கள் அப்பன் தான் ஒருவன் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவன் மகன், அந்த மகன் தான் அப்பனை சொல்ல முடியும். புரியுதா? மகாவிஷ்ணுவிலிருந்து தோன்றிய 5 முகம் பிரம்மா, நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். அதில் ஒரு தலை சிவன் ஆணவத்தில் கிள்ளிட்டார், அந்த கிள்ளின தலை திருவோடு. இன்னொரு குழந்தையோட தலையை கிள்ளிட்டு ஆன முகத்தை வச்சார். அப்போ ஆன முகத்துக்கு முன்னக்குட்டி ஒரு முகம் உண்டு, அந்த முகம் யாருடையது? இப்படியெல்லாம் பல பொருள்கள் உண்டு. புரியுதா? இனி போக போக புரிய வரும். நான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன். என் மலை ஆனந்த மலை, அண்ணாமலை. என் அண்ணாமலைக்குள்ளே வந்துட்டேன். அனுப்பி விட்டது யார் தெரியுமா? பழனி சரஸ்வதி, குன்றக்குடி சுப்புலட்சுமி. இந்த திருவண்ணாமலையில் 2018 திருவண்ணாமலை கோயில் உள்ள ருக்கு ஆனை இறந்து போச்சு. ஆனால் அது யாருமே அன்னைக்கு அடக்கம் பண்ணுற அன்னைக்கு எல்லாருமே அடக்கம் பண்ணாங்க, வச்சாங்க. ஆனால் எப்படி மரணப்பட்டது என்ன ஏதுன்னு இந்த மலையை சுற்றி சுற்றி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன். பழனிக்கு போனேன். பழனிக்கு போய் பழனியில் போய் நான் அந்த மலையை மட்டும்தான் சுற்றினேன். திருவண்ணாமலையில் இருக்கிறேன், ஆனால் பழனிக்குள்ளே பாத யாத்திரை சுற்றுறோம்னு நினச்சிக்கிட்டே சுற்றினேன். மகனே நீ இல்லை, நீ திருவண்ணாமலையில் இல்லை. ஆனால் திருவண்ணாமலைக்கு வரும்போது நான் உன்னை அழைக்கும் போது வந்தால் போதும். என்ன, எங்கள் அப்பனை அழைச்சிட்டான். எங்கள் அப்பன்னா யாரு நீ நினச்ச? அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். இதுக்கு மிஞ்சின மந்திரமே கிடையாது. உன் பஞ்சாட்சர மந்திரம் மகனுடையது. ஆனால் தோற்றி வைத்த எங்கள் அப்பன் சிதம்பரம், அம்மை சிவகாமி. இனி நடக்க போகிற வேடிக்கையை பாருங்கள், நடக்க போகிற வேடிக்கையை பாருங்கள். உங்களுக்கு திருவண்ணாமலையில் தொப்பி அம்மா, நீ எத்தனை அம்மா இருக்கா? காரைக்கா அம்மா யார் என்னென்ன தெரியாது, ஔவையார் என்னென்ன தெரியாது. புதுசாக வந்து தொப்பி அம்மா சித்தர். நல்லது, நல்லா இருக்கட்டும். வல்லப மகாராஜா குழந்தையாய் பிறந்த அண்ணாமலையார், ஒரு அரசனுக்கு குழந்தையாய் பிறந்த அண்ணாமலையார். பாண்டிய மன்னனுக்கு வாரிசு மீனாட்சி. அப்போ மீனாட்சிக்கு சகோதரன் கள்ளழகர். அப்போ பாண்டிய மன்னனோட வாரிசு 2ன்னு சொல்லலையே, பெண்ணை தானே அரசியாக சொல்கிறாங்க. அதுக்கு தான் அரியும் சிவனும் ஒன்று. அப்போ சிவன் யாராக இருக்கானா? மீனாட்சி சிவன், அரி கள்ளழகர். இப்படி பல புராணம் உண்டு. உங்களுக்கு போக போக புரிய வரும். புரியுதா? இப்போ நான் அரியாக இருக்கிறேன், நீ அரி சங்கரனை ஆகுவேன். கொஞ்சம் பொறுங்க, மழை என்ன அழைச்சிட்டு. இனிமேல் திருவண்ணாமலையை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனிமேல் பார்க்குற பதிவு இல்லை, எல்லாம் என்னோடய பதிவை தான் பார்த்து ஆகணும். இது உங்கள் தலை விதி. விதியை மதியால் வெல்லலாம், விதியை மதியால் வெல்லலாம். உங்களுக்கு விதி என்ன மதி என்னன்னு தெரியாது. அன்பே சிவம், அன்பே அது உன்னோடையது. எனக்கு அன்பே சக்தி, அன்பே சக்தி, அன்பே சக்தி என்னோடையது. சாவு எடுத்துகிட்டு மூ வச்சா முக்தி, மூ எடுத்துகிட்டு சாவு வச்சா சக்தி. அதோட அண்ணாமலை நினைச்சா முக்தி. அந்த முக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி தான். அதுதான் உண்ணாமலை தாயார். உன் தகப்ப உனக்கு பால் தரல, உன் தாய் தான் முளைப்பால் தந்தா. அதுதான் உண்ணாமலை தாயார். அந்த தாயார் முளைப்பால் குடித்தது அண்ணாமலையார். ஆனால் அம்மையும் மகனையும் நீ கணவன் மனைவின்னு நினச்சதே தவறு. புரியுதா? இனி நடக்க போகிறத பாரு. திருவண்ணாமலை இல்லை, இந்த அண்டத்தில் நடக்க போகிற வேடிக்கையை பாரு. என் மலையவே கெடுத்துட்டீங்களடா சண்டால பாவிகளா. என் ஆனந்த மலை அண்ணாமலை. ஒரு மனிதன் வந்துட்டோம்னா ஆனந்தமாக இருக்கணும். ஆனால் இந்த ஆனந்தத்தை விட்டு உங்களுக்கு அண்ணாமலையும் தெரியாது, உண்ணாமலையும் தெரியாது. அம்மாவையும் மகனையும் கணவன் மனைவியாக எடுத்துக்கிட்ட சண்டால பாவிகளா, உங்களை விட போகிறது கிடையாது. புரியுதா? உண்ணாமலை உமையவளே, அண்ணாமலை நம மகன் மகன். புரியுதா? நான் என்ற நாராயணன், மா என்ற மகாலட்சுமி, சி விநாயகி, வா சரஸ்வதி, யா முருகன். இதுதான் சிதம்பரம் ஆகாய சபை. ஆகாய சபை சொல்கிற பிரணவ வேதம் மறந்த பிரம்மவை சிறையில் அடைச்சான் முருகன். அந்த பிரணவ மந்திரம் உனக்கு தெரியுமான்னு கேட்டது சிவன். எனக்கு தெரியும். ஆனால் அந்த படைப்பு கடவுளும் காக்கும் கடவுளும் அழிக்கும் கடவுள் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. புராண வரலாறை படிச்சுட்டு வாழ்கிறதா இல்லை. இனி நடக்க போகிற வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, பார்த்துக்கிடுங்க. புரியுதா? இனிமேல் திருவண்ணாமலைக்கு என்ன அண்ணாமலையர் அழைச்சார்? மகனே கருங்காலி, கருங்காலி யாருன்னு இவனுக்கு காட்டி கொடு. அதுக்கு தான் உலகத்தையே இருட்டாக்க போகிறேன். 18 நாள் உலகமே இருட்டு. அதான்டா கருங்காலி. கருங்காலியோட சக்தியை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. மூக்குப்பொடி சித்தர் இருந்தார், பைத்தியம். 2வது பைத்தியம் நானாக இருந்தேன். இப்போ நான் கொஞ்ச நாள் பழனிக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ ஏகப்பட்ட பைத்தியம் திருவண்ணாமலையில்.
ஆனால் பைத்தியம் பூரா சித்தர். சித்தர்னாலே சிவன். சிவன் மறைஞ்ச பிறகு ஆக முடியும். ஹரி சி விநாயகி வா சரஸ்வதி சிவா ரெண்டும் பெண்ணு தான். நீ ஆணுன்னு நினச்சிக்கிட்டா நடக்காது, புரியுதா? சக்தியே முக்தி, முக்தியே சக்தி. அண்ணாமலை நினைத்தா முக்தி. உனக்கு சிவனா முக்தி தருவார், சிவனாயா உனக்கு முக்தி தருவார், சக்தி தான் முக்தி தருவா, புரியுதா? அதுதான் உண்ணாமலை தாயார். அண்ணாமலை தாயார் ஒரு குழந்தைய தோற்றி வைத்துட்டா. அந்த குழந்தைக்கு மனிதன் முகம். அப்பன் சிவன் கிள்ளிட்டார், நீ படித்த பாடம். அப்புறம் ஆணை முகம் வச்சுட்டாரு. அப்போ ஆணை முகம் தானே மூத்த மகன்னு சொல்கிற? ஆணை முகம் வர்றதுக்கு முன்னாடி குழந்தை முகம் இருந்தது, அதை ஏன் மூத்த மகன் நீ சொல்லலை? ஆணைக்கு பேச தரம் கிடையாது, குழந்தை முகம் உள்ளவனுக்கு பேச தரணும் உண்டு. அப்போ அண்ணன் யார், தம்பி யார் இப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொரு மனிதனும் மனித ஜென்மங்களா யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பஞ்சாட்சர மந்திரம் இது எல்லாமே சேர சோழ பாண்டியன் உருவாக்கின கதை. சேரன் என்றால் சமுதிரம், சோழன் என்றால் சந்திரன். அதான் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி கிரிவலம்னு வர்றீங்க பௌர்ணமிக்கு. பாண்டிய மன்னன் என்றால் தெய்வ யானை மீனாட்சி. பாண்டிய மன்னனாலும் தெய்வ யானை தான். தெய்வ யானைக்கு தோன்றிய மீனாட்சி. மீனாட்சியோட சகோதரன் அண்ணன் மூத்தவன் ஹரி. கள்ளழகர். கா என்றால் பிரம்மா. இப்படி ஒவ்வொரு கதையிலும் உண்டு. உங்களுக்கு ஒரே நாளில் சொன்னால் புரியாது, பைய சொல்லுவேன். என்னோடய பதிவு திருவண்ணாமலைக்குள்ளே, புரியுதா? இதோட பவரே வேறு, பவரே வேறு. 6வது மலை கழுத்தில் உள்ள சர்ப்பத்தோட கதை. ஆனால் உச்சி பழனி மலை. இப்போ நான் உச்சியிலேருந்து கழுத்துக்கு வந்துட்டேன். நீ கழுத்துலேருந்து வயிற்றுக்கு போவேன், பாதத்துக்கு போவேன். இப்படி பல கதை உண்டு, உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை. அம்மை அப்பனே உனக்கு துணை இருக்கட்டும், புரியுதா? என்னோடய பதிவை பார்க்குற குடும்பத்துக்கெல்லாம் நன்மைகள் நடக்கட்டும்னு வேண்டிக்கிடுவேன். கிளி சத்தத்தை கட்டியா மீனாட்சி அம்மா அனுகிரகம் கொடுத்துட்டா. என்னோடய பதிவை பார்க்குற குடும்பத்துக்கு நன்மைகள் நடக்கட்டும்னு வேண்டிக்கிடுவேன். தீமையை நான் நினைக்கல, நீ என்ன நினச்சி தீமையை ஆயிராத. அம்மை அப்பன் துணை.